11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் அலகு 1ல் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் அந்த பாடத்திலிருந்து புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவினாக்களில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இயற்பியல் அளவுகளின் வகைகளை விவரிக்க. பக்கம் எண் 8. குருவினா 1க்கு இதோ இயற்பியல் அளவுகளின் வகைகள் இருக்கா, இதிலிருந்து இதுவரைக்கும் குருவினா 1க்கான ஆன்சர். குருவினா 2, இடைமாறு தேற்றக்கோண முறையில் சந்திரனின் விட்டத்தின் நீங்கள் எவ்வாறு அளப்பீர்கள். பக்கம் எண் 15. 15வது பக்கத்தில் புவியிலிருந்து நிலவின் தொலைவை கணக்கிடுதல் அப்படின்னு மேலே டாப்பில் ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து இது இந்த இடம் வரைக்கும் 2வது குருவினா. 3வது கொஷின், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. பக்கம் எண் 27. 3வது கொஷினுக்கான ஆன்சர் இங்கே அட்டவணை 1.9 அப்படின்னு ஒரு டேபிளா காலம் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த டேபிளா காலம் ஃபுல்லாகவே எழுதிக்கணும் இது வரைக்கும். 4வது கொஷின், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை. இது பக்கம் எண் 34 இருக்குது. 34வது பக்கத்தில் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து இது வரைக்கும் 4வது கொஷின். 5வது கொஷின், நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை வரையறு ஒரு எடுத்துக்காட்டு விளக்குக. பக்கம் எண் 19, 20. 5வது கொஷினுக்கு இந்த இடத்துல துல்லியத்தன்மைன்னு ஸ்டார்ட் ஆகுது, துல்லியத்தன்மை என்பது, அதிலிருந்து இது வரைக்கும் 5வது கொஷினுக்கான ஆன்சர் துல்லியத்தன்மை அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நுட்பம், ஒரு அளவீடு நுட்பமானது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, இதிலிருந்து இங்கே அளவீடு ஆகும், இது வரைக்கும் நுட்பம் அப்படிங்கிற தலைப்பு போட்டு எழுதணும். இது மொத்தம் 2 டாபிக் தலைப்பாக போட்டு எழுதணும், அவ்வளோதான். அடுத்தது நெடுவினா 1, குறைந்த தொலைவை அளப்பதற்கு பயன்படும் திருகு மற்றும் வெர்னியர் அளவி பற்றி விவரிக்க. பக்கம் எண் 13. அடுத்தது அதுலேயே 2வது டாப்பிக்காக இருக்குது, நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறையை பற்றி குறிப்பு வரைக. 13 அப்புறம் 15 2 பக்கத்தில் இருக்குது. பக்கம் எண் 13ல் அவங்களே ஒரு இது போட்டு கொடுத்துருக்காங்களா, சிறிய தொலைவை அளவிடுதல் அப்படின்னு. இந்த இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கானது. நெடுவினா 1ல் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நீண்ட தொலைவை அளவிடுதல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக எழுதி அதுக்கடுத்து இது எழுதி இந்த பேஜில் இந்த ஒரு படம் மட்டும் போட்டால் போதும். புவியிலிருந்து நிலவின் தொலைவை கணக்கிடுதல் இடமாறு தேற்றக்கோணம் இருக்குல்ல, இது ஃபுல்லாக எழுதி இது வரைக்கும் எழுதணும். இது நெடுவினா 1க்கான ஆன்சர். நெடுவினா 2, பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. பக்கம் எண் 20, 21. நெடுவினா 2க்கு இந்த அளவீடு செய்தலில் பிழைகள் இங்கே ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முறையான பிழைகள் எழுதி, கருவி பிழைகள் எழுதி, பரிசோதனை பிழைகள் அல்லது செய்முறை குறைபாடுகள் எழுதி, அதுக்கடுத்து தனிப்பட்ட பிழைகள், புறக்காரணி பிழைகள், மீச்சிற்றளவு பிழைகள், ஒழுங்கற்ற பிழைகள், இது எல்லாமே அப்படியே எழுதணும். மொத்த பிழைகள் வரைக்குமே எழுதணும், இது வரைக்குமே எழுதணும். இது நெடுவினா 2க்கான ஆன்சர். நெடுவினா 3, பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவீர் அறிந்தது என்ன. கூட்டல் மற்றும் கழித்தலில் பிழைகளை பெருக்கத்தை விவரி. 23, 24ஆம் பக்கத்தில் இருக்குது. 3வது நெடுவினா, பிழைகளின் பரவுதல் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அடுத்த பக்கத்தில் இந்த இடம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நெடுவினா 3. நெடுவினா 4 3 பாட்டாக பிரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் ஏ அலகுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது 8வது பக்கத்தில் இருக்குது. 8வது பக்கத்தில் 1.4.3ல் அலகின் வரையறைகள் மற்றும் அதன் வகைகள் இருக்கா, அதில் 3வது பாயிண்டில் உலகளவில் ஸ்டார்ட் ஆகுதா, இதிலிருந்து அழைக்கப்படுகிறது. இந்த 3வது பேராகிராஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போட்டுக்கணும். உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அலகு என அழைக்கப்படுகிறது, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்காட்டாக அப்படின்னு செகண்ட் பேராகிராஃபில் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துலேருந்து என்றழைக்கப்படுகிறது, அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கணும். இது நெடுவினா 4ல் ஏ. பி ஆப்ஷன் முழுமைப்படுத்துதல், இது 28ஆம் பக்கத்தில் இருக்குது. நெடுவினா 4ல் பி ஆப்ஷன் இங்கே முழுமைப்படுத்துதல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நெடுவினா 4ல் பிக்கான ஆன்சர். சி ஆப்ஷன் பரிமாற்றமற்ற அளவுகள். பக்கம் எண் 31. சி ஆப்ஷனுக்கு பரிமாற்றமற்ற மாறிலிகள் அப்படின்னு 2வது நம்பர் போட்டுருக்கா, இந்த பேராகிராஃபு. அதுக்கு அடுத்தது பரிமாற்றமற்ற மாறிலிகள் அப்படின்னு இங்கே இன்னொரு பேராகிராஃப் இருக்கா, இந்த பேராகிராஃப். மொத்தம் 2 பேராகிராஃபும். 5வது நெடுவினா, பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. பக்கம் எண் 31, 33.
31வது பக்கத்தில் பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? இந்த கீழே இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 33வது பக்கத்தில் பரிமாண முறையில் கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாட்டை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பரிமாண முறையில் சரியானது. இது வரைக்கும் நெடுவினா 5க்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இத்துடன் நமது சேனல் வீடியோ முடிந்தது.